அண்ணன் சாட்டை அவர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி எழுதி வச்சுருந்தாங்க, திருவாரூரின் தேரே யாருக்கு? நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு. ஆரூரின் சோழரே அப்படின்னு. எனக்கு பெரிய சந்தேகம் வந்து போச்சு. ஏன்னு கேளுங்க, இவர் திருவாரூரில் பிறக்கலை. எந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்தாலும் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். திருவாரூரில் ஐயா கருணாநிதி பிறக்கலை. எவ்வளோ பிராடுத்தனம் பாருங்க, பிறந்த இடத்தையே ஒருத்தர் மாற்றி வச்சிருக்காரு. சரி, நீங்கள் அப்படியே அந்த ஊர் பேர் என்ன? திருக்குவளை. திருக்குவளையில் பிறந்தீங்க. எந்த மாவட்டம்? நாகப்பட்டினம் மாவட்டம், திருக்குவளை. சரி, எந்த தாலுக்கா? கீழ்வேலூர் தாலுக்கா. எந்த தொகுதி? கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி. திருவாரூருக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஆனால் ஆரூரின் சோழரேன்னு போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க. யார்? நம்ம ஆட்களே விட்டுறாங்க. மொத்தமாகவே இந்த கோஷ்டி முழுக்க ஒரு பெரிய துரோக கோஷ்டின்னு ஆரம்பத்திலேயே ஐயா பழனிபாபு அவர்கள் சொல்லிவிட்டு போயிட்டார். ஆனால் நாம் என்ன செஞ்சோம்? அவரே எதிர்த்தோம். நம் இனத்திற்காக ஒரு தலைவன் முற்பட்டு வருகிறான் என்றால் அவனை காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறதே நமக்கு வழக்கம். ஏன்னு கேளுங்க, இங்கே படிக்கிறவனை விட நடிக்கிறவன் கூடுதல் ஆயிட்டான். ஆமாம், நீங்கள் வேணா பாருங்களேன், ஒருத்தர் கைது பண்ண வரும்போது நம்ம ஆட்களை கைது பண்ண வந்தால் என்ன பண்ணுவான்? வழக்கு வாங்கிட்டோம்டா நாம் தமிழர் கட்சி. டேய், வழக்கு வாங்கிட்டோம்டா. 2 வழக்கு இருக்குது. எங்கள் அந்த மேலே 197 128 டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்டில் போயிட்டுருக்கு. வாங்கிட்டோம். இவங்கள தூக்கி பாருங்களேன், ஐயா அம்மானு கத்தி கூப்பாடு போட்டு என்ன கொள்றாங்களே கத்துறாங்களேன்னு பண்ணி உலகமாக நாடகம் நடிச்சு அதில் ஒரு கிரெடிட்டை வாங்கிடுவாங்க. மொத்தமாகவே இந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் நாங்கள் தான். சரி, சிஏஏ சட்டம் வரும்போது எல்லாம் எங்கே போயிருந்தாங்க? இந்த என்பிஆர் கணக்கெடுப்பு எடுப்பாங்களா மாட்டாங்களா? ஐயா ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியுமா? இந்த என்ஐஏ சட்டம் கொண்டு வருவாங்க இல்லை மாட்டாங்க சொல்ல முடியுமா? என் தங்கச்சி அணி சொன்ன மாதிரி மொத்தமாக எதிர்த்து நாங்கள் பேசினோமுங்க. அண்ணன் ஆர் ஆசா உட்பட கடைசியாக என்னங்க பண்ணீங்க? கையெழுத்து போட்டு தான் வந்தோம். ஏன் என்னாச்சு? அண்ணன் செந்தில் பாலாஜி ஏற்கனவே உள்ளே இருக்காரு. அடுத்து இடி ரைடு வரும். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. அயோத்தி ராமர் கோயில் திறந்துட்டாங்க. சரி, சிறுபான்மையினுடைய பாதுகாவலெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? 35 எம்எல்ஏ காசு வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டார்? அவசர அவசரமாக நீங்கள் எப்படி மெக்கா மதீனா போகிறதுக்கு நாங்கள் வழி செலவுக்கு காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சுருக்கோமோ, அது மாதிரி ராமர் கோயில் போகிறதுக்கும் உங்களுக்கு வழி செலவு காசு தரோன்னு சொல்லிட்டார் திமுகவோட அமைச்சர். இப்போ ஓட்டு போட்ட நாமெல்லாம் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? முக்கியமாகவே மொத்தமாக அந்த குரான் ஒரு அளப்பரிய ஒரு அற்புதமான பொக்கிஷம். அதில் சொல்லப்படாத செய்திகளே இல்லை. அது சொல்லுகிறது பாருங்க, யாரெல்லாம் இந்த மண்ணிற்கும் வாழ்கின்ற மக்களுக்கும் துரோகத்தை விளைவிக்க எண்ணுகிறானோ அவன்தான் மொத்தமாகவே இந்த உலகத்தின் விரோதி என்று சொல்லு. அந்த விரோதிகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. ஏன்? இந்த பூமி இருக்கு பாருங்க, இந்த பூமியோ ஒரு பெரிய அருட்கொடை. என்ன சொல்றாங்க? இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து அதிகாரத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதே போன்று நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து சாதனங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த பூமிக்கு குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள். இது குரான் சொல்லுது. ஆனால் இந்த பூமியை தோண்டி தோண்டி விற்பனை செய்து பணக்காரர் அவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்துகிறோம். வட்டிக்கு விட்ட அந்த காசை வாங்கி சாப்பிட்றது கூட இழுக்குன்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மண்ணில் வரதட்சணை வாங்கி தான் ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை நாம் வாழ வைக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அதை தவறு என்று சொல்லக்கூடிய மண்ணில் ஊழல் செய்கிறவனுக்கு, லஞ்சம் செய்கிறவனுக்கு, கொலை செய்கிறவனுக்கு, கொள்ளை அடிக்கிறவனுக்கு பின்னால் நிற்கிறான். இந்த ஒரு படத்தில் இருக்கார் பாருங்க, எங்கள் அண்ணன் சேவியர் குமார், நாம் தமிழர் கட்சியினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தக்கலை ஒன்றியத்தினுடைய தலைவர். அவரை ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்குள்ள விட்டு அந்த தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை அந்த ஃபாதர் உட்பட 13 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. 13 பேர். அதில் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுங்கிறவர். என்ன தைரியம் உனக்கு? நீ நாகப்பட்டினத்தில் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்க. காலையில் செய்தி தரலமா? அவனை காலையில் செய்தி தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்க, எந்த திமுக காரவங்க பின்னாடி உனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க நாங்கள் பார்த்துருப்போம். எங்களுக்கு தாமதமாக செய்தி தெரியுது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளரை தேவாலயத்துக்குள்ள அமைதி பேச்சுவார்த்தை வர சொல்லி, இறைவன் தங்குமிடம் என்று சொல்லி, அமைதியினுடைய இருப்பிடம் என்று சொன்ன இடத்துல வச்சு அடிச்சே கொண்டிருக்காங்க. அவர்கள் பக்கம் தான் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்க. என்ன செஞ்சிருச்சு திமுக உங்களுக்கு? என்ன செஞ்சிருச்சு? பாபர் மசூதி இடிச்சாங்க. அதில் கலைஞருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? கருணாநிதியினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? இடிச்சது தப்பு தாங்க, அதனால அவங்களோட நாங்கள் இருக்க முடியாது என்று பேசினாங்க. மீண்டும் அவங்களோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பிஜேபி கூட கருணாநிதி கூட்டணி வைத்தாரா இல்லையா? இன்னைக்கு இந்துத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க, இன்னைக்கு சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்?
ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே போய் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் போய் கேள்வி கேளுங்க. வரக்கூடிய தேர்தல்லையா அல்ல அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியே கிடையாது என்று சொல்லுங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்துத்துவத்தை இந்த அளவுக்கு பிஜேபி விதைத்து கொண்டிருக்குன்னா அதற்கு காரணமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு அவங்களோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு ஆட்சியை கவிழ்த்து விடுற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா தூக்கில முதுகுல சுமந்து 4 ஆண்டு காலம் ஆள வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். நான் தேர்தல் நேரம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டேன் வேட்பாளரா. அந்த நேரம் ஜமாத்துகளுக்கெல்லாம் போய் பேச போனேன். நான் என்ன கேட்குறேன், அல்லாஹ் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் தானே, அது எப்படி தேர்தல் நேரத்தில் மட்டும் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக மாறி போகிறீர்கள்? எப்படி மாறி போறீங்க? நாம் தமிழர் கட்சி அந்த மசூதியின் உள்ளே போய் ஜமாத்தார்களிடம் பேசுவதற்கு 1 மணி நேரத்துக்கு மேலே காத்திருக்கணும். வரலாமா வர வேண்டாமா அவங்கள்ட்ட நாங்கள் போய் கேட்டு வரோம், ஜமாத்தார்கள் கூடி பேசணும். அது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வந்தார் மட்டும் நீங்கள் ரெட் கார்பெட் விரிக்கிறீங்க? என்ன செய்திருக்கிறது இதுவரைக்கும்? என்ன செய்திருக்கிறது? இந்த ரம்ஜான் அப்போ ஒரே ஒரு நாள் வந்து நோன்பு கஞ்சி குடிக்கிறத தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது? ஏன் இந்த மக்களை மனிதராக கூட பார்க்கல? எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை! கோவை குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய, அதுவும் நாங்க சொல்லல, ஐயா ஸ்டாலினே சொன்னார், அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்தா விடுதலை செய்யணும், அதுக்காகவாவது எனக்கு வாக்கு செலுத்துங்க, அதுக்காக வாக்கு செலுத்துங்க செலுத்தணும். விட்டுட்டாங்களா? திமுகவினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? அறிவு சிறந்த பெரியவர்களை தயவு செய்து 2 காதுகளையும் திறந்து வைத்து கேளுங்கள். அவங்க சொன்ன பதில் என்னன்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட நோய்வாய்ப்பட்டு முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு தன் பேர குழந்தைகளை கடைசி நேரத்திலேயாவது பார்த்து விட்டு இறந்து விட மாட்டோமா என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் இவங்க இன்னும் அந்த பழைய நினப்பிலே இருப்பாங்க. வெளியில விட்டு ஆபத்தாயிடும். யாருக்கு ஆபத்தாகும்? யாருக்கு ஆபத்தாக முடியும்? இன்னும் அதே மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க என்பதற்கான ஒரு சாத்தியக்கூறே இல்லாமத்தான் நீங்க அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்களா? யார் ஒருவரும் இதுவரைக்கும் கேட்கல. ஏன் இந்த தொகுதியில் நின்று வென்று முடித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஆளூர் சானாவாஸ் அவர்கள் இதுவரைக்கும் இந்த நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? நாகூரில் இருக்கக்கூடிய அத்தனை ஜமாத்துகளும் ஒன்று சேர்ந்து போராடி கொண்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய இந்த கரிகள்லாம் நிலக்கரியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அங்க இருக்கக்கூடிய ஆற்று பகுதியிலும் நாகூர் முழுக்க பரவி கிடக்கிறது என்று, இந்த சிபிசிஎல் நிறுவனத்தினால வாழவே முடியாத சூழ்நிலை வருகிறது என்று, பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் உருவாகிட்டு இருக்குன்னு நாகூர்ல கடற்கரையில் பைப் லைனை புதைச்சு வச்சிருந்தாங்க. அந்த பைப் லைன் வெடிச்சு கடல் முழுக்க பெட்ரோலா பரவி இருந்தது. போராடி கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் இந்த பழங்குடி மக்கள் விவசாய நிலங்களை தானா ஆக்கிரமிச்சு கொண்டுகிட்டாங்க, எங்களுக்கு சரியான பணம் தரலன்னு இன்றளவுக்கும் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று எத்தனை நாள் முதல்ல தொகுதிக்கு வந்திருக்கிறார். உங்கள் வீடு வீடாக வந்த ஆளூர் சானாவாஸ் இப்ப எங்க போனாரு? ஏன் நாம் என்ன செய்ய நினைக்கிறோம்? ஒட்டுமொத்தமாக கட்சின்னு பார்க்கிறோம், சின்னன்னு பார்க்கிறோம், தலைவர்னு பார்க்கிறோம். என்னைக்கு மனுஷன்னு பார்க்க போறீங்க? என்னைக்கு மக்கள்னு பார்க்க போறீங்க? என்னைக்கு இந்த மண்ணை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறதுன்னு பார்க்க போறோம்? நாகப்பட்டினத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. சரியான சாலை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. இன்றளவுக்கும் போன ஆண்டு ஆட்சி எப்படி இருந்ததோ அதே தான் இப்போ இருக்கு. என்ன மாறிடுச்சு? என்ன மாறிடுச்சு? ஒட்டுமொத்தமாக நாம் போராடுவதையே நிறுத்திட்டோம். அடக்குமுறைக்கு எதிராக நான் போராடித்தான் ஆவேன். அப்படி அதனால் எனக்கு மரணம் வந்தால் அந்த மரணம் எனக்கு மயிருக்கு சமானம் என்று சொன்னவர் பழனி பாபா அவர்கள். அவருடைய வாரிசு நாம். நமக்கு போராட்டம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சா இல்லையா? எதிர்த்து பேச பயப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது, வாக்கு செலுத்துகிறோம். என்ன மாறிடுச்சு? மாற்றத்தை முழுவதும் தர முடியாத கட்சிகள் ஏன் நமக்கு தேவை? இப்போ என்ன செய்யறோம்? அவங்க வர்றாங்க, சட்டமன்ற உறுப்பினரா ஒரு சீட்டு அல்லது 2 சீட்டு, நாடாளுமன்ற உறுப்பினரா ஒரு சீட்டு அல்லது 2 சீட்டு. இந்த 2 சீட்டு உங்களுக்கான வாழ்க்கை என்ன மாற்றி இருக்கு? இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த என்ஐஏ சட்டம் குறித்து, இந்த சிஏஏ சட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் இல்லை இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று பேசிய ஒரு திமுக காரங்களை காட்டுங்க. நாங்கள் இறங்கி போயிடுறோம். பேசல. மாறாக மிகப்பெரிய நாடகத்தை இஸ்லாமிய மக்கள்கிட்டையும் கிறிஸ்துவ மக்கள்கிட்டையும் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 11 ஒரு பங்கு நாம. இவர்கள் சொல்லுவது மாதிரி சிறுபான்மையினர். எங்க அண்ணன் மட்டும்தான் சொன்னார், யார் ஒருவன் உங்களை சிறுபான்மையினர் என்று சொல்லுகிறானோ அவனை செருப்பை காட்டி அடின்னு. ஏன்னா இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் நாம். ஓங்கோல் வழியா ஓடி வரல,
இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள், ஆண்டாண்டு காலமாக இங்கே வாழ்ந்த மக்கள், சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் விட்ட மக்கள். தேசிய கொடியை பார்த்து எல்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க. அது ஒரு இஸ்லாமிய பெண்ணினால் உருவாக்கப்பட்ட கொடி. அதை வச்சு அவங்க கும்பிடுவாங்க. ஆனாலும் நீங்கள் வெளி மாநிலத்துக்கெல்லாம் போய் பாருங்க, துணிந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணோ ஆனோ நடக்க முடியாது. மாட்டுக்கறி சாப்பிட முடியாது. நீ என்ன சாப்பிடணும்னு அவன் முடிவு பண்ணுறான். காலூன்ற செய்தது திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியை சனாதனத்தை எதிர்ப்போம் என்ற போர்வையில் வளர வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவும் ரெண்டு இது ஒன்று சளைச்சதெல்லாம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் கொள்கை என்ன இருக்குது, கோட்பாடு என்ன இருக்குது சொல்லுங்க. என்ன இருக்கு? நம்ம என்ன வச்சிருக்காங்க? இந்த 3 விழுக்காடு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒதுக்கிது, அவ்வளவுதானே. ஏன் நமக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்தந்த மக்களுக்கு இந்தந்த தேவை என்ற விஷயத்தை சமூக நீதி பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் செய்யல? எத்தனை பேர் இஸ்லாமிய மக்கள்ல அரசு பணியில் இருக்கீங்க? எத்தனை பேர் ஆட்சியாளர்களா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர் இருந்தாங்க அமைச்சரவையில். அதிலே அண்ணன் நாசரை தூக்கிட்டாங்க. ஒருத்தர் இருக்கிறார் செஞ்சி மஸ்தான் அவர்கள். அதை தவிர உண்மையிலேயே இந்த மக்கள் மீது, இந்த மக்களுக்கான அதிகாரத்தை செலுத்துவது மீது யார் இருக்கா? எங்க நிலைமை இன்னும் மோசம். ஒரு கடலோடி அமைச்சர் கூட கிடையாது. மீன்வளத்துறை அமைச்சரே வேற ஒருத்தர் தான் இருக்கார். அவருக்கு ஆறு எதுன்னு தெரியல, கம்மா எதுன்னு தெரியல, குளம் எதுன்னு தெரியல, கடல் எதுன்னு தெரியல, காணாங்கத்தை எதுன்னு தெரியல, வஞ்சிரம் எதுன்னு தெரியல, ஒவ்வா எதுன்னு தெரியல, வாட்டுன்னு தெரியல. அவரே நாங்கள் காவிட்டு போகணும், காவிட்டு தான் வரணும், தோளில் வச்சு தூக்கிட்டு தான் வரணும். இதுதான் எங்க நிலைமை. இங்க மக்கள் என்னவா போயிட்டாங்க அப்படின்னா, நமக்கான ஆட்கள் யார், நமக்கான தேடல் என்ன, நமக்கான இயக்கம் என்ன இல்லை. ஏன் நம்மளை பத்தி பேசினாலே நம்ம ஏத்துக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், மனம் வராது. நம்மலாம் களிநண்டு பரம்பரை. நீங்க பாத்துறீங்களா, ஒரு கூடையில் நண்டை கொட்டுங்க, எந்த நண்டுமே மேலே ஏறி வராது. ஒன்று ஏறணும்னு இன்னொரு பிடிச்சி இழுக்கான். என்ன விட்டு நீ தப்பிச்சு போய் பார்க்குறியா நீ அப்படின்னு. இயல்பாகவே தமிழனுடைய மனநிலை அப்படி மாறிடுச்சு. உண்மையிலேயே நாம் நல்லவர்களை, நமக்காக பேசுபவர்களை, நமக்காக கொண்டாடுபவர்களை, நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற நினைக்கல தூக்கி பிடிச்சிருந்தீங்கன்னா, நாங்கள் ஏன் தெரு தெருவா மேடை போட்டு கத்திட்டு கிடக்கிறோம்? உங்கள் வீடு தேடி வந்தோம்ல. நீங்கள் உண்மையிலேயே ஜிகாத்தை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், அறம் வாய்ந்த பிள்ளைகளாக உங்கள்கிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, லஞ்சம் வாங்காம, ஊழல் செய்யாம படித்த பிள்ளைங்க, நேர்மையான பிள்ளைங்க உங்களை தேடி வந்தோமா இல்லையா? என்ன செஞ்சீங்க? எங்களுடைய பாதுகாவலர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். என்ன செஞ்சாரு? ஓட்டு போட்டீங்க, விடியல் வந்துருச்சு, விடிஞ்சிருச்சு, அப்படியே நிற்கிதாங்க அப்படின்னு நினச்சோம்ல. என்ன நின்றுச்சு? என்ன விடிஞ்சது? யாருக்கு விடிஞ்சது? அவருக்கு விடிஞ்சிச்சு, அவர் பையனுக்கு விடிஞ்சது. இப்போ துணை முதலமைச்சர்ன்ட்டாங்க, பேரனுக்கு அங்கே விடிஞ்சிருச்சு. சேலத்தில் நல்லா கேட்டேங்க, ₹1 காசு கொடுக்கல. எங்கள் அண்ணன் சீமான் கூடுற கூட்டத்துக்கு பாருங்க, ₹1 காசு கொடுக்கல. ஒரு சுவரொட்டி, ஒரு ஒத்தத்தால் சுவரொட்டி, அது தவிர வேற எந்த விளம்பரமும் பண்ணல. ஆனாலும் அலை போல கூட்டங்கள் வருது எங்கள் அண்ணன் கூட்டத்துக்கு. ₹1000 காசாம், பெண்களுக்கு 1500, ஒரு பிரியாணி, ஆண்களுக்கு கோட்ரு சமைச்சு, அது வேற விதமான சாப்பாடு, நீங்கள் நம்ம கனவுலே பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு சாப்பாடை போட்டாங்க. சாப்பாடை திருடுறதெல்லாம் வேற ரகம், அண்டாவே திருடுறது தான் திமுக ரகம். உப்பு பாக்கெட் இல்லை தம்பி, உப்பு பாக்கெட்டு அதை எடுத்துட்டு என்ன செய்வாங்க? நான் யோசிச்சு பார்க்குறேன். உப்பு பாக்கெட் இல்லை, அந்த சமைக்கிறவர்கள் இருக்காரு பாருங்க. டேய் 2 லட்சம் பேருக்கு சோறாக்க சொன்னாங்கடா, டேய் 50,000 பேருக்கு தான்டா ஆக்கியிருக்கேன், மிச்சம் இருக்குன்னுடா, பண்ணணுடா, வைங்கடா அப்படின்னு. போன 50 பேருக்கு ஒரு வாழைத்தார் ஃப்ரீ தெரியுமா? கட்டி இந்த 50 அவுத்துட்டு வந்துட்டாங்க. நான் கூட ஒரு அண்ணன் அந்த நேரம் வெளியில் போயிட்டு வந்தேன். சாரசாரியா பேருந்து. எனக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ பேராப்பா உதயநிதி பேசுகிறத கேட்க போகிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா பேசுகிறது எனக்கு சத்தியமாக புரிஞ்சதில்லை இது வரைக்கும். அவர் மையம் பேசுகிறாரு, அதை கேட்க முட்டு பேரா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணன் பசை நிப்பாட்டி தேநீர்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லா செலவும் போக, படிக்காசு போக 2000 வீட்டில் சும்மா கிடக்கிறது போய் 2500 வாங்கிட்டு வரலாம்லன்னு போயிட்டோம். அங்கே போனால் வாழைத்தாறு ஃப்ரீ, எண்ணெய் பாக்கெட்டு ஃப்ரீ, பிரியாணி அரிசி ஃப்ரீ, பிரியாணியும் ஃப்ரீ, 3 சீட்டும் ஃப்ரீ. சீட்டு கட்டு. அவர் அங்கே மெனக்கட்டு பேசிட்டு உட்காந்துருக்காரு, கவிதை வாசிக்கிறார். எங்கள் தாத்தா எழுதிய வான்கோழி, அவிச்ச முட்டை எல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வாசிட்டு இருக்கும்போது வேணா பண்ணுவாங்க அவங்க, நீ நல்ல நூற்களை எழுதிருக்கியா, இல்லை தனித்தமிழுக்கு வித்துட்டார மறைமலை அடிகள் அவருடைய நூற்களை அங்கே படித்து காமிக்கிறீங்களா, இல்லை அரசியலை பேசுகிறீங்களா, அறத்தை பேசுகிறீங்களா, பூமியை பற்றி பேசுகிறீங்களா, எதை பற்றி பேச போகிறீங்க? ஒன்றும் பேச மாட்டீங்க. உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா, உங்கள் பெரியப்பா, உங்கள் சித்தப்பா, உங்கள் அத்தை மயன், முரசொலி மாறன், அவரோட அம்மா,
அவரோட அப்பா, அடுத்ததெல்லாம் கேட்காதீங்க, அப்படி ஒரு கதையை பேசுவீங்க. அதுதானே அங்கே பேசுவீங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எல்லாரும் உட்காந்து 3 சீட்டு விளாண்டாங்க அப்படின்னு சைடிஷு கொண்டு வந்து வச்சு விளாண்டாங்க. அதுதாங்க மேட்ரு. விளாண்டாங்க, வேற என்ன பண்ண முடியும்? கருத்தியல் இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு? கொள்கை இருக்கா? கோட்பாடு இருக்கா? இந்த மண்ணை வளர்த்தையும் காப்பாற்ற போறாங்களா? அப்புறம் எப்படி ஒரு மாவட்டத்திற்கு அதிமுக காலத்திலேயாவது 60 மணல் குவாரி இருந்தது, இப்போ 200 மணல் குவாரி இருக்கு. ஒரு கிராமம், ஒரு மாவட்டத்துக்கு இருக்கின்ற குளங்கள், நீர்நிலைகள் எல்லாம் போச்சு. எதெல்லாம் புறம்போக்கு நிலமா இருந்ததோ அதை அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு மாவட்டம். எங்கள் ஊருக்குலாம் 2 சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் ஊருக்கு மட்டும் நான் பண்ணது மட்டும் 2. ஜெயிச்சவர் ஒருத்தர், மாவட்ட செயலாளர் ஒருத்தர். 2 கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று. 2 சட்டமன்ற. யார்கிட்ட போய் மனு கொடுக்குறது தெரியாமல் நாங்களாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம். அங்கே போர்டு எழுதி போட்ட பிறகு தான் நாங்கள் போய் மனுவே கொடுக்க முடியும். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வேடதாரியாக தான் இது வரைக்கும் இஸ்லாமிய மக்கள்கிட்டையும் கிறிஸ்துவ மக்கள்கிட்டையும் எல்லா மக்கள்கிட்டையும் இருந்து. இது மதம் சார்ந்த கோட்பாடோ அல்ல. நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய கட்சி, எல்லோருக்குமான கட்சி. ஏழை எளிய மக்கள் என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஒட்டுமொத்தமாக தமிழினத்துடைய வரலாற்றை படைக்க வந்த கட்சி. தமிழர் நிலத்தை தமிழனை ஆள வேண்டும் என்று சொல்ல வந்த கட்சி. இந்த நிலம் எங்களுக்கானது, இந்த வளம் எங்களுக்கானது என்பதை பறைசாற்ற வந்த கட்சி. பாரம்பரியமாக இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாமானிய மக்களும் சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி. இது மதத்திற்கான கட்சியோ சாதிக்கான கட்சியோ அல்ல. தமிழ்நாட்டில் சாதனை படைக்க வந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இதில் ஏன் இப்போ அதிகமாக இஸ்லாமிய உறவுகள் சேர்றாங்க தெரியுமா? இங்கு சாதி மதம் கிடையாது. எவனெல்லாம் சாதி மதம் பேசுகிறானோ அவனுக்கு இங்கே இடமும் கிடையாது என்ற சொல்லாடலுக்கான ஒரு கட்சி. எங்கள் அண்ணன் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார். எனக்கு தெரிந்து அதிகப்படியான போராட்டங்கள், இந்த சிஏஏ எதிர்த்து போராட்டங்கள் நடக்கும்போது அதிகப்படியான போராட்டங்களில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் எங்கள் அண்ணனும் தான் கூட்டம் கூட்டமாக பேசிட்டு வந்தான். கூட்டம் கூட்டமாக அதில் ஏகப்பட்ட பேர் மேலே வழக்கு. ஆனால் ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு அக்கா சுந்தரவல்லி அவர்கள் பேச வந்தாங்க. எவ்வளோ பேமெண்ட்னா 25,000 20 நிமிஷம் பேசினாங்க. பணத்திற்காக பேச வந்தார்கள். நாங்கள் எங்கள் இனத்திற்காக பேச வந்தோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவர்கள் மதத்தால் வேறுபட்டுருக்கலாம். இன்னைக்கு நான் காளியம்மாளா இருக்கிறேன், நாளைக்கு நான் போகலாம் ஃபாத்திமா பீவியா மாறலாம். எனக்கு இந்த இஸ்லாத்தை பிடித்து இருக்கிறது, நான் அதை தழுவ நினைத்தால் தழுவலாம். மதம் மாறிக்கொள்ள முடியாது, இனம் என்றுமே மாற முடியாதது. அந்த இனத்திற்கான அரசியலைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக எனக்கு பின்னால் நிறைய பேச இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உறவுகளும் தயவு செய்து உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் 5 வேளை தொழுகிறீங்க அப்படின்னா உங்கள் நெஞ்சை உலுக்கி ஒரே ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். நாம் சரியான ஆட்சி நிர்வாகத்தை தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோமா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான நிலமும் வளமும் பாதுகாக்கப்படுமா? இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ முடியுமா? பெண்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதா? பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வேலை வாய்ப்பில் எல்லாவற்றிலும் இந்த பூமியை நாம் சரிவரத்தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டு போறோமா? அறிவு சிறந்தவர்களே, பிள்ளைகளுக்கான சொத்து சேர்ப்பது, ஒரு 5 கிரவுண்டு நிலத்தை வாங்கி போடுறது, ஒரு 50 ஏக்கர் இடத்த வாங்கி போடுறது, ஒரு 500 பவுன் நகை சேர்த்து வைக்கிறது, ஒரு 5 மாடி அடுக்கு கட்டிடம் கட்டி வைப்பது அல்ல. நல்ல தண்ணி, தூய காற்று, இயற்கையான சூழல், கடன் வாங்காத வாழ்க்கை, அவன் நிம்மதியாக இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் அனைத்தையும் சொந்த நாட்டிலே உருவாக்கி கொடுப்பது தான் சரியான அரசியல். அதுதான் தற்சார்பு பொருளாதாரம் என்ற பெயரில் எங்கள் அண்ணன் ஊர்தோறும் சொல்லிக் கொண்டு வருகிறார். உங்களுக்கான மனிதராக பழனி பாபாவை எப்படி நீங்கள் தாமதமாக புரிந்து கொண்டீர்களோ அதே போன்றுதான் 13 ஆண்டு காலமாக எங்களை நிராகரித்து வைத்திருக்கிறீர்கள். ஒரு முறை தவறு செய்தது போதும், அந்த மனிதரை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டது போதும். மரணத்தை ஒரு துச்சமென தூக்கி எறிந்த மனிதன் தன் பொது வாழ்க்கைக்காக என் உழைப்பு, என் உடல் எல்லாவற்றையும், ஒரு மனுஷன் சோறே திங்காம ஜூஸ் தண்ணி மட்டுமே குடிச்சு வாழ்ந்து அதற்கான உலக பரப்புரை செய்திருக்கிறான் என்றால் அந்த ஆகப்பெரும் போராளியினுடைய அடுத்த தலைமுறையாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கிறார். எதையெல்லாம் இந்த மக்கள் இதுவரைக்கும் பெறவில்லையோ அது அனைத்தையும் பெற்று தருவதற்கான ஆகப்பெரும் மன்னனாக எங்கள் அண்ணன் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அனைத்து இஸ்லாமிய மக்களும், இஸ்லாத்தை தழுவியிருக்கக்கூடிய அனைத்து எனது தமிழ் சொந்தங்களும், நீங்கள் எதை குரானில் படிக்கிறீர்களோ அந்த குரான் சொன்ன வழிக்கு கொஞ்சமும் சற்றும் தளராமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பெருமான ஆதரவை தாருங்கள். ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த ஏழை எளிய பிள்ளைகள் 2 கையில் கரும்பு ஏந்திய விவசாயியை கொண்டு வந்து வீடு வீடாக நாங்கள் நிற்கிறோம். விவசாயியை புறக்கணிக்கிற எந்த மக்களும் வாழ முடியாது என்பதற்கான ஒரு வாழ்வியல் போன்று விவசாய சின்னத்தையும் புறக்கணிக்காதீர்கள்.
நாம் அதை தகர்த்து விட இன்னும் கொடுமையான சூழலுக்கு ஆளாக்கப்படுவோம். நம் பிள்ளைகள் நம் கண்முன்னே செத்து மடிவதை பார்க்க சபிக்கப்பட்டவர்களாக நாம் மாறி போவோம். அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக மீண்டு வர அனைத்து உறவுகளும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் சாதி மதத்தை பார்த்து நிறுத்தக்கூடியவர்கள் அல்ல, பணத்தை பார்த்து நிறுத்தக்கூடியவர்கள் அல்ல, இந்த மக்களுக்காக உழைக்கும் நோக்கத்தோடு வரக்கூடியவர்கள். அந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு 2 கரும்பு கொண்ட விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி.